ஹலோ மக்களே, வெல்கம் டு ஐஸ்வர்யா பிரியா vlogs. இன்றைக்கியோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? சரி, எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு வேக போட்டேங்க. இன்றைக்கி என்னடா செய்யலான்னு யோசிக்கும் போது தான் சரி ஓகே பொட்டேட்டோவும் பூரியும் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியம் டீங்க. அதனால் டக்குன்னு ஒரு கிளாஸ் டீயை போட்டுட்டு பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பூரி எப்பவும் போல் மாவு பிசைஞ்சிட்டு அதை ஒரு சைடில் எடுத்து வச்சாச்சுங்க. சரின்னு வேலை பார்த்துட்ருக்கும் போதே பார்த்தா கீழே குப்பை வண்டி. சரி ஓகே, அந்த வேலையும் கையோடு முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்த கையோட டக்குன்னு பொட்டேட்டோ மசாலாக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பொட்டேட்டோ, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பொட்டேட்டோ செய்யவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பொட்டேட்டோ செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணி, சில பேருக்கு இந்த பொட்டேட்டோ மசாலா கடலைப்பருப்பு போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கடலைப்பருப்பு போட்டால் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா மசிஞ்சு வந்தோன்னே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துருக்க அந்த பாயில் பண்ண பொட்டேட்டோஸையும் அதோடு சேர்த்து போட்டு மேஷ் பண்ணி தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் பொட்டேட்டோ மசால் ரெடி ஆயிடும். ஸோ இது என்னோடய வே ஆஃப் பொட்டேட்டோ மசால். நிறைய பேர் நிறைய விதமான ஸ்டைலில் செய்வாங்க. ஸோ சைட் பை சைட் அப்படியே கெட்டில்லையும் தண்ணி காய வச்சுட்டேங்க. சரி, இந்த கிளைமேட் என்ன தான் வெயிலாக இருந்தால் கூட தண்ணி மட்டும் சூடாக தாங்க குடிப்போம். அப்படியே மாடியில் போய் துணி காஞ்சிட்டு இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சில பேர் பூரி நல்லா ரவுண்டாக போடுவாங்கங்க. ஆனால் எனக்கு இந்த ஷேப்பெல்லாம் வராது. ஆனால் பூரி மட்டும் புஷ்ஷுன்னு வந்துடும். அது எப்படின்னான்னு தெரில. நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இந்த ஷேப்பு மட்டும் வராது, ஆனால் பூரி புஷ்ஷுன்னு வந்துடும். நமக்கு தேவை பூரி புஷ்ஷுன்னு இருக்கணும், அவ்வளோதானுங்க. பூரியெல்லாம் நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு குழந்தைங்களையும் சாப்பிட வச்சுட்டு சரி ஓகே கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம், வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்பட வேண்டியது இருந்துச்சு. அப்படியே கரெக்டாக வெளியில் போயிட்டு திங்ஸையும் வாங்கிட்டு எல்லா திங்ஸையும் வாங்கி அது ஒரு மினி ஷாப்பிங் ஹாலாக எடுத்திருக்கேன். அதையும் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogsல பார்க்கலாம். பாய்.